இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பட்டி வந்து ஜாயின் பண்ணி சைடு எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, பட்டியை வந்து கீழே வச்சுட்டு நம்ம கிராஸ் பிடிக்கிறத மேலே வச்சு இந்த மாதிரி இந்த இடத்த மடக்கி விட்டுட்டு இப்படி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம தைச்சிட்டோம். நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்த உடனே கணிச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு இழுத்துக்கிட்டு ஒரு சைடு ஏற்றி இறக்கி அந்த மாதிரி நம்மளுக்கு தனியாக அது தெரியும். நம்ம கிராஸ் வந்து சரியாக பிடிக்கலை அப்படின்னா அது தனியாக தெரியும். இப்போ அதே மாதிரி கீழேயும் மடக்கி விட்டுட்டு இந்த சைடுக்கு வந்து இப்படி தைச்சிட்டு இந்த 2 பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2மே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எது முன்ன பின்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல வந்து கொஞ்சம் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் செக் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் ஏற்றி இறக்கி நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ வந்து பட்டி அடித்தது பின்னாடி நம்ம வந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒரு சைடு மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம நடுவில் வச்சு தைச்சிட்டு அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி அப்படி தான் தைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்போ அங்கிட்டிருந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்தோம் அப்படின்னா ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சிறுசாகவும் ஏற்றி இறக்கி அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஸ்லீவ் வந்து 2க்கு நடுவில் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தையலும் அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நடுவில் வச்சுட்டு இந்த சைடு ஒரு தையலும் அந்த சைடு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பகுதி 1 பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டிங்களாவேவும் வரிசையாக வந்து வந்து நான் ஒரு வீடியோவுமே போடலை. நான் பகுதி 1 பகுதி 2ன்னு நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து 1 பை 1 பாருங்கள். உங்களுக்கால ஈஸியாக புரியும். ஏன்னா பகுதி 1லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பழகும்போது ஈஸியாக நீங்கள் பழகிடுவீங்க. நீங்கள் டெய்லர் கிளாஸ் போனால் தான் நம்ம பழக முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வீடியோ வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து பழகுனீங்கன்னா ஈஸியாக பழகலாம். வீடியோ பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்து பழகியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பட்டன் பீஸ் வச்சிடலாம். இப்போ பாகோக்கி பக்கம் நம்ம மடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 2.5 இன்ச் துணி எடுத்துக்கிறணும். 2.5 இன்ச் துணி எடுத்துகிட்டு நம்ம அதில் ஜாயின் பண்ணி அப்படியே வந்து நம்ம பாதியாக வந்து நம்ம திருப்பணும். கொக்கி பக்கனுக்கு வந்து நம்ம முழுசாக வந்து அப்படியே நம்ம திருப்பி உள்ளே தையல் போட்டு எடுத்துக்கிறணும். வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். உங்களுக்கு புதுசாக தைக்கிறீங்க ஒரு ஸ்டெப்பையும் கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ இதில் வந்து நம்ம 2க்கு நடுவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம துணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 3 துணி உள்ளே கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த கொக்கி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அந்தும் போகாது. நம்மளுக்கு வந்து கொக்கி மாட்டும் போது இடையில வந்து கேப் விழுகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து உள்ளே துணி கொடுத்து நம்ம அடிக்கிறோம். இதில் வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம முழுசாக அப்படியே திருப்பி உள்ளே மடக்கிறோம். அதில் வந்து நம்ம பாதியாக மடக்கி நடுவில் ஒரு தையல் போடுவோம். இதில் வந்து நம்ம 1.5 இன்ச்சையும் அப்படியே முழுசாக மடக்கி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டோம். இனி வந்து நம்ம சைடை வந்து குறிச்சிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணி கழுத்து பீஸை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து 2மே நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. முன்கழுத்து 2 பக்கமும் சேமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சைடுக்கு வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து குறிக்கணும். இப்போ இந்த மாதிரி பட்டியை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்க பட்டியும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குறிச்சிட்டு தைச்சிங்க அப்படின்னா இடுப்போட சுற்றளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அடிச்சுட்டு மறுபடியும் இங்கிட்டுங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அளவுகளை கரெக்டாக முதலே வச்சுட்டு நம்ம குறித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு தையல்லே வந்து சுற்றளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து 2-3 தையலை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு வேலையாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி அளவுகளை வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2மே நம்ம கையை ஒன்றா வச்சுட்டு
இப்போ ப்ளவுஸில் கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எங்கே தையல் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹார்ம் கோல்லையும் நம்ம அளவு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அந்த 3 அளவு மட்டும் பார்த்துட்டு நம்ம சைடை வந்து அப்படியே அடிச்சிடலாம். இந்த சைடு அடிக்கும்போது கவனமாக கவனிங்க. நம்ம கீழேயும் ஒரு கை இருக்கணும். லாஸ்ட் பட்டிக்கு ஒரு கை வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கும் ஒரு கை வச்சுட்டு இந்த மாதிரி நேராக வச்சு நம்மளுக்கு தையல் போடணும். இப்போ உங்களுக்கு வெளியில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது தான் அந்த ஷோல்ட்ரு நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். இப்போ இந்த மாதிரி பிடிக்காமல் நம்ம சும்மா தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறிச்சிட்டு அதே மாதிரி கீழேயும் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு ஒரு தையலை மட்டும் மேலே போட்டுட்டு நம்ம இந்த கையெல்லாம் நம்ம சரி பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சு பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஒரு துளி கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாக அளவாக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடும்போதே நம்ம கவனமாக கவனித்து அதை தையல் போட்டோன்னு இப்போ வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் தைச்சி தர்றீங்க அப்படின்னா கஸ்டமர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே துணி விட்டு தையுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டைட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து பிரித்து போட்டுக்கிடுவாங்க. லூஸாக இருந்தால் நம்மகிட்ட வந்து லைட்டாக அடிச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிட்டோம் அவங்களுக்கு தேவையானப்பெல்லாம் பிரிச்சுக்கிடுவாங்க. நம்மளுக்கு துணி நிறையா விட்டு எப்பயுமே தையுங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டோன்னே ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வந்து டைட்டாகும். அதனால் நம்ம எப்பயுமே வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ பிசிலெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம சைடு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் நம்ம ப்ளவுஸோட ஷேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இந்த ஷோல்ட்ரு வந்து நேராக வந்து இந்த மாதிரி வந்து நிற்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேஃப் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் முடிக்க போகிறோம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸாக எடுத்துட்டு இப்போ அது மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணியை வந்து இழுத்து பிடிக்காமல் அந்த ஷேஃப் ரவுண்டு ஷேஃப்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டே வரணும். இந்த வளைவு வர்ற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த வளைவு ஷேஃபை கொண்டு வரணும். இந்த வளைவில் மட்டும்தான் நம்மளுக்கு அடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் புதுசாக தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதேவும். அதுக்கடுத்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது. நிறைய வந்து திங்ஸ் வந்து தையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எங்கே வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் வாங்கின இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து நம்ம தைக்க பொருளாக நம்ம வாங்கியிருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம பிகினர்ஸுக்கு கூட கற்றுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். உள்ளே நீங்கள் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப வந்து ஈஸியான டிசைனாக இருக்கும். நீங்கள் முதல் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிசைன்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஒரு டிசைனை பார்த்த உடனே அந்த டிசைனை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அதை பழகி தான் கற்றுக்கிறோன்னு கிடையாது. அந்த இமேஜை பார்த்தா கூட உங்களாலேயே அந்த டிசைனை வந்து தைச்சிக்கலாம். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டேலண்ட்டாக ஆயிடுவீங்க. ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்ற போது நம்ம அந்த வீடியோக்குள்ளே வந்திருப்போம். அதையே நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த வீடியோ எதுக்கு வந்தோம் அப்படின்றதே தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்ம எத்தனையோ வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். தேவையில்லாத வீடியோ நம்ம ஏகப்பட்ட வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகி அதை வந்து நம்ம தச்சு நம்ம அதில் வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்கும்போது அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது நல்லது தானே. இப்போ பாருங்கள் அந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்த்த உடனே இந்த கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோம், அந்த ப்ளவுஸு நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். அந்த ஷோல்டர்லாம் வந்து கீழே விழுகாமல் நேராக இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த இடத்துல புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஒன் பை ஒன்னாக நான் அந்த வீடியோலாம் பார்த்துருந்தேன் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.